தனது எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்து பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயின் இல்லத்தில் இப்போது செங்கோட்டையன் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு அமைப்பு செயலாளர் அல்லது அமைப்பு பொதுச் செயலாளர் என்ற பதவி வழங்கப்படக்கூடும் என தெரிகிறது. ஏனென்றால் தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரை மூத்த நிர்வாகிகள் மற்றும் அந்த கட்சியின் அடிப்படை கட்டமைப்புகள் முறையாக இல்லாத சூழ்நிலையில் ஒரு நிர்வாக பணிகளை கட்சி நிர்வாகிகளை நியமிக்கும் அந்த ஒருங்கிணைப்பு பணியில் செங்கோட்டையனுக்கு மிகுந்த அனுபவம் இருப்பதால் அவர் அந்த பணியை தமிழக வெற்றி கழகத்தில் மேற்கொள்வார். அதற்கு இசைவாக அவருக்கு அமைப்பு செயலாளர் பதவி வழங்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்று வலியுறுத்தி எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக போர்க்கொடி உயர்த்திய அந்த கட்சியின் மூத்த தலைவர் செங்கோட்டையன் தமிழக வெற்றி கழகத்தில் இப்போது இணைந்திருக்கிறார். செங்கோட்டையனுக்கு அமைப்பு செயலாளர் பதவி அளிக்கப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ புகைப்படங்கள் மற்றும் அறிவிப்புகள் இப்போது தாவேகா தரப்பிலிருந்து அல்லது செங்கோட்டையன் தரப்பிலிருந்து இன்னும் சில நிமிடங்களில் வெளியிடப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுகவை இணைப்பதற்கான கெடுவை அவர் விதித்த நிலையில் அதை எடப்பாடி பழனிசாமி ஏற்றுக்கொள்ளாமல் அவரை கட்சி பதவியிலிருந்து நீக்கினார். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் பதவி மட்டுமல்ல மாவட்ட பொறுப்புகளிலும் இருந்தும் அவர் நீக்கினார். இதன் எதிரொலியாக அவர் தமிழக வெற்றி கழகத்தில் செங்கோட்டையன் இப்போது இணைந்திருக்கிறார். அதையொட்டிதான் பட்டினப்பாக்கத்தில் உள்ள தாவேகா தலைவர் விஜயுடனான இந்த செங்கோட்டையின் சந்திப்பு பேசப்படுகிறது. அதை தாவேகாவுடன் அவர் இணைவதை உறுதிப்படுத்தும் வகையில் விஜயுடன் இன்றே சந்தித்து விட்டார். நாளை வரை பொறுத்திருங்கள் என்று இன்று காலையில் கூறிய செங்கோட்டையன், ஆனால் தொடர்ந்து அவருக்கு பல்வேறு கட்சிகளில் இருந்து நிர்பந்தம் வந்ததாக கூறப்பட்டது. பாரதிய ஜனதா கட்சி மற்றும் திமுக உள்ளிட்ட கட்சிகளில் இருந்தும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக கூறப்பட்டது. இந்த நெருக்கடிகளை தவிர்ப்பதற்காக இன்றே அவர் தாவேகாவில் இணையும் முடிவை எடுத்திருக்கிறார். கட்சி பதவி பறிக்கப்பட்ட நிலையில் தாவேகாவில் அவர் இணைந்திருக்கிறார். சத்தியமங்கலம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக முதலில் சட்டப்பேரவைக்குள் நுழைந்த செங்கோட்டையன் அதன் பின்னர் கோபிச்செட்டிப்பாளையத்தில் தொடர்ச்சியாக 8 முறை 1996 தோல்வியை தழுவினாலும் அதன் பின்னர் முன்னும் பின்னும் இப்போது வரையிலும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்தின் எம்எல்ஏவாக இருந்தார். இன்று காலையில் அந்த எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தார். அதிமுகவில் சுமார் அரை நூற்றாண்டு காலம் பணியாற்றிய செங்கோட்டையன் இப்போது அந்த கட்சியில் இருந்து விலகி பட்டினப்பாக்கத்தில் உள்ள விஜயின் இல்லத்தில் நேரில் சந்தித்த அந்த கட்சியில் அவர் இணைந்திருக்கிறார் என்பது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. இதனால் செங்கோட்டையன் இனிமேல் தாவேகாவில் அவர் ஒரு பொறுப்பில் முக்கிய பொறுப்பில் அந்த பொறுப்பு அவருக்கு வழங்கப்படும் அறிவிப்பு இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சந்திப்புக்கு முன்னதாக நடிகர் விஜய் அவரது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தி அந்த முறையான அறிவிப்பை வெளியிடுவதற்கான அந்த இறுதிக்கட்ட அறிக்கையை அவர்கள் முறைப்படுத்தியதாக தெரிகிறது. அதன் பின்னரே இந்த சந்திப்பு நிகழ்கிறது. அதனால் இன்னும் சில நிமிடங்களில் தாவேகா தரப்பில் இருந்தே செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்தது தொடர்பான அறிவிப்பு வெளியாகக்கூடும் அல்லது செங்கோட்டையன் செய்தியாளர்களை தாவேகா நிர்வாகிகளுடன் இணைந்து கூட இன்னும் சில நிமிடங்களில் அவர் செய்தியாளர்களை அங்கே பட்டினப்பாக்கத்திலேயே சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஜயை சந்தித்துள்ள செங்கோட்டையன் தாவேகாவில் இணைந்து விட்டார். அவர் தாவேகாவுக்கு செல்கிறாரா அல்லது திமுகவுக்கு செல்கிறாரா என்று காலையில் இருந்து எழுந்து வந்த சர்ச்சைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் வகையில் தாவேகாவில் தான் இணைகிறேன் என்பதை உறுதிப்படுத்தும் வகையில் பட்டினப்பாக்கத்தில் இப்போது விஜய் வீட்டில் சென்று சந்தித்திருக்கிறார். இந்த சந்திப்பிற்கு பின்னர் அவருக்கு வழங்கப்படும் பொறுப்பு மற்றும் தாவேகாவில் அவருடைய பணி ஆகியவை குறித்த அறிவிப்புகள் இன்னும் சில நிமிடங்களில் வெளியாகக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. நிகிதா.